ஆரி ட்ரேசிங் ஷீட்டு 2 டிசைன் இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஆரி ட்ரேசிங் ஷீட் தான் அன்பாக்சிங் பண்ண போகிறேன். நான் ஒரு பேஜில் இருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் மொத்தம் ஒவ்வொரு டிசைன்லேயும் 5 பீஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணுறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ரொம்ப டைட்டாக போட்டாங்க. இன்னும் கொஞ்சம் லூஸான பெரிய ஷீட்டில் போட்டிருக்கணும், பெரிய கவரில் போட்டிருக்கணும். இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டிசைன் பல்லக்கில் ஒரு லேடி உட்காந்துட்டு இருக்க மாதிரி. ஸோ கல்யாணத்துக்கு இன்னும் ரெடியாகுவாங்க, அந்த மாதிரி வெட்டிங் ப்ளவுஸ் இந்த மாதிரி பண்ணலாம். இதில் வந்து ஹோலாக இருக்குது. ஏன்னா ட்ரேசிங் ஷீட்டுங்கிறது நான் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறேன். நம்ம இப்போ டிரான்ஸ்பரண்ட் OHP ஷீட் யூஸ் பண்ணுறோம்ல, பார்க்கறதுக்கு ஷீட் அந்த மாதிரி இருக்குது. ஆனால் இது வந்து ஒயிட்டில் இருக்குது. ஒயிட்டுன்றதை விட ஆஃப் ஒயிட் சொல்லலாம். ஸோ அதில் அந்த மாதிரி பிளாக் பேப்பர் வச்சு கொடுத்துருக்காங்க. அதனால தான் அந்த டிசைன் நல்லா தெரியுது. ஒரு ஷீட்டில் ஒரு பீஸ் இருந்துச்சு, இன்னொரு கவரில் 2 இருந்துச்சு. மொத்தமாக ஒரு டிசைனில் வந்து 5 ஷீட்டு. இதில் 2 ஷீட் இருக்குது. நடுவில் ஏன் இந்த பிளாக் பேப்பர் வச்சுருக்காங்கன்றது எனக்கு தெரியல. அப்போ தான் ஒன்றாகாதுன்னு வச்சுருக்காங்களா என்னென்னே தெரிலனா. என்னடா அது புதுசாக இருக்குது, இப்படியா இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது நேரில். டிசைன் சார்ட் மட்டும் பார்த்துருக்கேன், டிசைனிங் புக் பார்த்துருக்கேன். ஆரி ட்ரேசிங் ஷீட் வந்து வாங்கலை. இந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதில் வந்து ஒன்று வந்து லேடி இருக்கிற மாதிரியும், இன்னொன்று வந்து ஜென் இருக்கிற மாதிரியும், வெட்டிங் ட்ரெஸ்ஸில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஜென் வந்து ராஜா ட்ரெஸ் மாதிரி இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதில் ஒன்று இருந்துச்சு, இன்னொன்றுத்தில் ஒரு பக்கம் ஜென்னு ஒரு பக்கம் லேடின்னு பின்பக்கம் பிரித்து வச்சுருக்காங்க. நான் இதில் 5 ஷீட்ஸ் இருக்கணுமே, ஏன்னா இது கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டேன் ஃபஸ்ட்டு. இது வந்து ஆர்டர் பண்ண 1 டேயில் எனக்கு அனுப்பிட்டாங்க. எப்படி ஆர்டர் பண்ணேன்னா, நான் ஆன்லைனில் பார்த்துட்டு எனக்கு அவங்க சொன்னாங்க, இந்த பேஜ்லேருந்து இந்த ஷீட் ஆர்டர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் அப்படியே ஆர்டர் பண்ணேன். எனக்கு ஆர்டர் பண்ண மறுநாள் டிஸ்பேச் பண்ணாங்க. அதுக்கு மறுநாள் வந்துருச்சு. இங்கே கொரியர் சர்வீஸ் நமக்கு ஒரு நாளில் கிடச்சிரும்ல, மேக்ஸிமம் எனக்கு கிடச்சிரும் ஒரு நாளில். நான் அனுப்புகிறது தான் யாருக்கும் ஒரு நாளில் போக மாட்டேங்குது, எல்லாருக்குமே கொஞ்சம் லேட்டாக போகுது. இப்போ தான் நான் பார்க்குறேன், என்ன நம்ம மொத்தம் இதில் 10 ஷீட் ஆர்டர் பண்ணமேன்னு குழப்பமாக இப்போ நான் தேடும்போது தான் இதில் பின்னாடி ஜென் இருக்கார். இதை நான் கவனிக்கவே இல்லை. சேம் டிசைன் தான். ஒரு பக்கம் லேடி வெட்டிங் ட்ரெஸ்ஸில், இன்னொரு பக்கம் ஜென் வெட்டிங் ட்ரெஸ் தான், லைக் ராஜா ட்ரெஸ் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஏன்னா இப்போ நம்மளாம் வந்து வெட்டிங் ட்ரெஸ் இந்த மாதிரி ராஜா மாதிரி ட்ரெஸ் பண்ணுறதில்ல. இந்த ட்ரெஸ் பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது. இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இதே மாதிரி ட்ரேசிங் ஷீட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்னும் அன்பாக்சிங் கிஃப்ட் வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்காக மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.